லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். லூக்கா 6:38 அப்படின்னு சொன்ன உடனே அநேகருக்கு இந்த வசனம் மனப்பாடமாகவே தெரியும். நாங்களும் சண்டே கிளாஸில் பெரிய பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுப்போம். ஆண்டவருக்கு கொடுக்குற காரியங்களை சின்ன பிள்ளையிலேருந்தே பிள்ளைங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6:38 அப்படின்ன உடனே நமக்கு என்ன தோணுன்னா ஆசீர்வாதமான ஒரு வசனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆசீர்வாதமான வசனத்தின் பின்னாடி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரே, அதை நம்ம செய்கிறோமா அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறது இல்லை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பொதுவாக நினைக்கிறது நம்ம காணிக்கையை தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. முதல்ல ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்தை தான் முதன்மைப்படுத்துகிறார். தசமபாகம், காணிக்கை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், அது எல்லாமே உண்மை அப்படின்னாலும் இன்னொன்று மனுஷருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னும் சிலது இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற நமக்கு பழக்கமான சில சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், தரித்திரராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நம்மகிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. சில நேரம் மனசில் அந்த உணர்த்துதலை ஆண்டவர் வைப்பார். இவங்களுக்கு இதை கொடுக்கலாம் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினச்ச உடனே என்ன பண்ணணும், அதை நம்ம கொடுக்கறதுக்கு சில நேரத்தில் நமக்கு ஒரு சில நபர்களுக்கு கொடுத்தா அது பிரயோஜனப்படாது, எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் கூட நமக்கு தோணும். ஆனால் நமக்கு அந்த வந்த ஒரு உணர்த்துதல் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏவுதல் வந்துச்சு இல்லையா, அந்த ஏவுதலை நம்ம கூட ஒரு சில நிமிடங்கள் நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த ஆண்டவருடைய அந்த உணர்த்துதலை, அந்த கட்டளையை நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம், இல்லை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ அந்த ஆவியில் ஏவுதல் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன கொடுக்க சொல்கிறாரோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இதை பற்றி சொல்லும்போது நான் என்னுடைய காரியங்கள் சிலதை நான் சொல்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம பொதுவாக தசமபாகம் அப்படின்றதில் நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது நமக்கு காணிக்கையோ மற்ற காரியங்களோ எல்லாமே அதில் தானே அடங்குது அப்படின்னு கூட ஒரு சிலர் நினச்சி சொல்லுகிறது உண்டு. என்னுடைய இதில் திடீர்னு எனக்கு சில கிராம சபைகளுக்கு மெயினாக எனக்கு தோணுனது இந்த சக்கரை, அந்த தோரம்பருப்பு, இந்த மாதிரி காரியங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா சக்கரை அப்படின்றது முழுமையாக என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. ரேஷனில் வாங்குகிற 2 கிலோ சர்க்கரையாகட்டும், கடையில் வாங்குறதா இருக்கட்டும். ஆனால் நான் சில நேரங்களில் என்ன பண்ணுவேன், அந்த சக்கரை காலியாகிட்டு அதை தேடிக்கிட்டு இருப்பேன். எங்கேயாவது வச்சுருக்கோமா, கொஞ்சம் இருந்தால் கூட இந்த டைமில் இதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், அப்புறம் கடையில் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் தேடும் பொழுது எனக்கு தோணுச்சு, இதில் நமக்கு வர்றதில் நம்ம ஒரு பங்கு எடுத்து வைப்போம், அது தசமபாகமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த ஒரு சர்க்கரையில் தான், இது விளையாட்டு போல் நான் ஆரம்பித்த ஒரு காரியம்தான். எனக்கு வந்தோடனே நான் ஒரு பங்கு எடுத்து வச்சுருவேன், ஏதாவது ஒரு கிராம சபைக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. அப்படி எடுத்து வைக்க ஆரம்பித்த நாள்லேருந்து கொஞ்ச நாள் கழித்து, எப்படியும் ஒரு 3 மாதம் கழித்து தான் நான் உணர்கிறேன், நான் ரொம்ப சர்க்கரைக்காக தேடலை. அதாவது எனக்கு அந்த பொருள் அளவில்லாமல் அது கரெக்டாக என்னுடைய தேவைகளுக்கு நிறைவாகவே அது ஆண்டவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றத நான் உணர்ந்தேன். அது ஒரு சின்ன காரியம்தான். அதாவது நம்ம உற்சாகமாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நம்ம மேலே பிரியப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்கிறது யார் அப்படின்னும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அதாவது இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு கொஞ்சம் குறைச்சி கிடையாது. அது அமுக்கி அப்புறம் குலுக்கி, அதாவது நம்ம
சில நேரம் சில பொருட்களை மளிகை சாமானை எடுத்து போடும் பொழுது அந்த பாக்ஸ் பத்தலைன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஷேக் பண்ணி குலுக்கி எப்படியாவது ஃபுல்லுத்தையும் அதிலே போட்டு முடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த இது ஃபுல்லாக ஆகி அதுக்கப்புறமா அதுவும் பார்த்திங்கன்னா நன்றாய் அளந்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்லா அளந்து, தப்பான அளவுலாம் கிடையாது. நம்ம இப்போ இந்த சில இடங்களில் வாங்கினோன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், ரோட்டில் சில பொருட்கள் கம்மியாக வருது அப்படின்னு வாங்கினா வெயிட் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அதாவது இதுக்கு அளவு எது அப்படின்னா நம்முடைய அளவு தான். நம்ம செய்கிற காரியங்கள் தான் நமக்கு திருப்பி வரும். இதை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். நம்ம செய்யும் பொழுது அதை யாரும் பார்க்குறதில்ல, கணக்கில் வைக்கிறதில்லன்னு செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் பின் நாட்களில் எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படின்னு உலக பிரகாரமாக அந்த நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரும் அந்த வேத வசனத்தில் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லி வச்சுருக்காரு. அப்போது நமக்கு அளவு ஆண்டவர் நம்முடைய கையிலேயே தான் கொடுத்துருக்காரு. நம்ம செய்கிறது தான் நமக்கு திருப்பி வரும். அடுத்து நீதிமொழிகளில் ஒரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலேருந்து ஒரு 3 வசனங்களை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகள் அப்படின்னும்போது ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் வாசித்தா நம்ம ஒரு மாதத்தில் ஈஸியாக அந்த நீதிமொழிகளை நம்ம வாசித்து முடிக்க முடியும். இவ்வளோ எளிதாக இந்த வேத பகுதி இருக்குதே, இது ஒன்று மட்டும் வாசித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 4 அதிகாரங்கள் இதை தவிர்த்து நம்ம வாசித்தோன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அழகாக நம்ம பைபிளை வாசித்து முடிக்க முடியும். ஆண்டவர் நமக்காக எத்தனையோ கட்டளைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நமக்கு ஒரு அன்பின் கடிதமாக இந்த வேத புத்தகத்தை கொடுத்துருக்காரு. அதனால் இந்த வேத புத்தகத்தை எப்படியாகிலும் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கணும். ஒரே நேரத்தில் 4 அதிகாரம் ப்ளஸ் இதையும் சேர்த்து வாசிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. காலையில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் அப்போ ஒரு 2 அதிகாரம் வாசிங்க, மதியம் 1 வாசிங்க, நைட்டு 1 வாசிங்க. எப்படியோ ஒன்று வாசித்து நம்ம இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வேதத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்கணும். ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கும்போது வருஷக்கணக்காக சபைக்கு வருவாங்க, பைபிள் இன்னும் முடிக்கல, இப்போ தான் வரேன், அங்கே வரேன், இங்கே வரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ளே இல்லாதபடி நம்ம வேதத்தை அதிகமாக வாசித்து அதை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 11:24 வாசிப்போம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இது நடக்குமா அப்படின்னா நடக்காது தான். ஒருவேளை நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். அதாவது வாரி இறைச்சி, அதாவது யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமாக வேஸ்ட் பண்ணுறது, அப்படி பண்ணவங்க கூட விருத்தி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே மாதிரி அதிகமாக பிசினித்தனம் பண்ணுறது, கஞ்சத்தனம்னு கூட சொல்லலை, சிக்கனம்னு சொல்லப்படலை, அதை விட மோசமாக பிசினித்தனம் பண்ணியும் அவ்வளோ ஒரு ரொம்ப கவனமாக இருப்பாங்க செலவு பண்ணுறதுல. அப்படி இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, வறுமை அடையக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அவங்க அவ்வளோ மிச்சம் பண்ணியும் ஒன்றும் சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நம்ம ஆவியில் நம்ம உற்சாகப்பட வேண்டியது அவசியம். எனக்கு இதை சொல்லலையே, ஒரு சபைக்கு வரும்போது சில பேர் எனக்கு இதை சொல்லலையே அதை சொல்லலையேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லை, உங்கள் ஆவி எப்படி உற்சாகப்படுதோ அதுக்கேற்ற விதத்தில் நீங்கள் கீழ்ப்படிங்க. மெயினாக கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு மேற்பட்டு நம்மளை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ, எப்பயுமே நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே கர்த்தருடைய கிருபையினால் அந்த தசம பாகம் அப்படின்றது ஒரு குறையா இல்லை சரிக்கு சரியாக அப்படி கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோம். எக்ஸ்ட்ரா போட்டு தான் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இன்ன வரைக்கும் கர்த்தர் கிருபையில் அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கார். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பார்க்குறோம். எந்த இடத்துலையுமே நாங்கள் தேவைகள் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அது கழுத்தை பிடிக்கிற மாதிரி இப்பயே இது நடந்தாகணும் அப்படின்லாம் இல்லை. சரி இப்போ இல்லையா அப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அந்த ஆவியில் ஒரு உற்சாகம் நமக்கு வேணும். அடுத்து பாருங்கள் 25வது வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்துமானும்போது
ஒரு தாராளமாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆத்துமா வந்து செழிக்கும் அப்படின்னு அந்த வேத வசனத்தில் பார்க்குறோம். இன்னொன்று, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்போ தண்ணி பாய்ச்சுறது யாருன்னு பார்த்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது யார் தான் இந்த இடத்துல? ஆண்டவர் தான் கணக்கு வச்சு அதை வந்து கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம இதை மறைமுகமாக பார்க்குறோம். அப்போது தண்ணி பாய்ச்சும் பொழுது மற்றவங்களுக்கு தேவையான காரியங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது சிலது செய்யும் பொழுது நமக்கு தேவையான இடங்களில் ஆண்டவர் வந்து நமக்கு தயவு பாராட்டுகிற நபர்களை ஏற்படுத்தி கொடுப்பார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் அற்புதமாக நடத்துகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இதே நீதிமொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா 19:17 வந்து ஒரு வசனம் இருக்குது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்தது ஏழைக்கு, ஆனால் யாருக்கு தான் கடன் கொடுக்குறோம்? கர்த்தருக்கு தான் கடன் கொடுக்குறோம். அவர் வந்து என்ன பண்ணுவார்? அதை திரும்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நம்ம வந்து கொடுக்க வேண்டிய காரியங்களில் ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். இந்த இதில் வந்து ரூத்தை குறித்து ஒரு 2 வசனங்கள் மட்டும் பார்க்கலாம். ரூத் அந்த புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதாவது இந்த நீதிமொழிகளில் பார்த்தோம் இல்லையா, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த போவாஸ் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா, அந்த காரியங்களில் அவன் வந்து ரூத்துக்கு நல்ல சலுகை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தான். அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வந்து கொடுத்தார். 2:4 நம்ம வாசிப்போம். அப்பொழுது போவாஸ் பெத்லஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இந்த வாழ்த்துதலை பார்க்கும்போது இது ஒரு விதத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்த்துதல் தான். ஏன்னா நேரடியாக ஒரு வேளை வாழ்த்துவாங்களே தவிர பின்னாடி வந்து மறைமுகமாக பேசக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த போவாஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு சலுகை பண்ணக்கூடிய நல்ல ஒரு நபராக இருந்தபடியினால், நல்ல ஒரு எஜமானாக இருந்தபடியினால் அவன் அறுக்கிறவர்களை பார்த்து ஒரு வாழ்த்துதல் சொல்கிறான், கர்த்தர் உங்களோடே இருப்பாராக அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு அவனை வந்து வாழ்த்துறதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த வசனங்களில் பார்த்தா ரூத் வந்து அந்த வயலுக்கு வந்திருக்கா, அவள் வந்து இந்த கதிர்களை பொறுக்கி கொள்ள வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் அவன் கேள்விப்பட்டு அந்த காரியங்கள்லாம் தொடர்ந்து வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். அவள் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கா, அவளை வந்து நீங்கள் யாரும் அதட்டாதீங்க, அவளை வந்து ரொம்ப மட்டமாக நினைக்காதீங்க அப்படின்னு அவளுக்காக அவன் பரிந்து பேசுகிறான். அடுத்து 16வது வசனத்தில் பாருங்கள். அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அதாவது ஏதோ 1-2 சிந்துறதை அவள் பொறுக்கிட்டு போகிறா ஓகே அப்படின்ற அளவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், அவள் போய் ஒருவேளை அந்த தானியங்களை யூஸ் பண்ணுவாளே, அதனால் அவளுக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதை அந்த இடத்துல வந்து சொல்கிறதுக்கு ஒரு தாராளமான தன்மை வேணும். ஏன்னா நம்ம ஒரு 10 ரூபாய் ஒரு வேளை நம்ம ஒரு இடத்துல விட்டுட்டோம், ஏமாந்துட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம சமாதானமே போயிடும். ஐயோ இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி இந்த காசை கணக்கு தப்பாக சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு சின்ன காரியத்தில் கூட நம்ம வந்து அப்படி இருப்போம். ஆனால் இந்த இடத்துல இவன் ஒரு எஜமானாக இருக்கிறான். அவள் இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்கான்னும் போது எடுத்த உடனே அவட்ட தூக்கி கொடுத்தா அவள் வாங்குவாளான்னு தெரியாது. அதனால் அவள் செய்கிற அந்த காரியம், அவள் பொறுக்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டா இல்லையா, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவளுக்கு சகாயம் பண்ணுங்கள். அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கட்டளை கொடுக்குறான். அப்போ அவன் வந்து இந்த மாதிரி அவளை நடத்தும் பொழுது தொடர்ந்து அவனுக்கு ஆசீர்வாதங்கள் வருது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் அவனுடைய பேரே இடம்பெறக்கூடிய அளவுக்கு அது வந்து அற்புதமாக ஆண்டவர் நடத்துகிறார். அப்போ அந்த வம்ச லிஸ்ட்டை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், இப்படி ஆண்டவர் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த தண்ணீர் பாய்ச்சுகிற நபர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் தன்னுடைய காரியங்களில் வச்சுருக்கார். வேறு யாராவது கொடுப்பாங்க, திருப்பி கொடுப்பாங்க, இதை கணக்கு வச்சு கொடுப்பாங்கன்னா ஆண்டவர் வச்சிடல. இவங்க செய்கிற இந்த காரியத்தை ஞாபக புஸ்தகத்தில் நோட் பண்ணி அதை திருப்பி செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
இதை சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு நிறைவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் சிலர் கொடுக்குறதுல சிலது வந்து நல்லதாகவே அவனுக்கு தோணுச்சு, இதை வச்சு அப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணலாமேன்ற மாதிரி நினைக்கும்போது அதை தூக்கி சுமக்க முடியல. கடைசியில் ஒரு கழுதையை வாங்கி அது மேலே வந்து அதை ஒரு பொதி கழுதையாக வச்சு அது மேலே சில காரியங்கள் சில நல்ல நல்ல காரியங்கள் அவனுக்கு கிடைக்கும் பொழுது அது மேலே தூக்கி அதை மூட்டையாக கட்டி போட்டு அப்படியே அவனும் அந்த கழுதையும் போகக்கூடிய அளவுக்கு அவன் வந்து இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அது என்ன கல் ஏது ஒன்றுமே அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த கல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை சும்மா அவனுக்கு தெரிந்த விதத்தில் எப்படியோ கட்டி அந்த கழுதையோட காதில் அதை வந்து ஒரு அலங்காரமாக அவன் வந்து போட்டு விட்டுருந்தான். அப்போது அந்த கல் வந்து பார்க்குறவங்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தனக்கு கிடைச்ச ஒரு அழகான கல்லை கழுதைக்கு நம்ம வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு அது ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்போ வழியில் வந்ததான ஒருத்தர் வந்து அவன்கிட்ட, நான் உனக்கு ஒரு 100 ரூபா தரேன், இந்த கல்லை எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதாவது இந்த கல்லை எனக்கு தரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவன் வந்து இல்லை எனக்கு 200 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இல்லை நான் 100 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு 200 ரூபா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் பாட்டுக்கு தன்னுடைய வழியிலே போயிட்டுருக்கான். அவருக்கு என்ன எண்ணம்னா திருப்பி நம்ம அவனை பார்க்கும்போது அதை எப்படியாவது நம்ம பேசி வாங்கிடலாம், எங்கே போயிட போகிறான் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு போகிறாரு. அவர் ஒரு வைர வியாபாரி. அப்போது அடுத்தது ஒரு நபர் வந்து இவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் சொல்கிறாரு, இந்த கல்லை எனக்கு தரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவனுக்கு வந்து தோணுது, ஒருத்தன்ட்ட நம்ம வந்து ஒரு விலை பேசி நமக்கு வந்து அந்த காசு கிடைக்கல, அதனால் அவனை என்ன கொடுக்குறானோ அதை கொடுத்துட்டு நம்ம கல்லை கொடுத்துடலாம். கழுதைக்கும் காது வந்து கஷ்டமாக தான் இருக்கும், பெருசாகவும் இருக்குது இந்த கல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி அப்படின்னு சொன்னான். உடனே அவன் வந்து ஒரு 1000 ரூபாயை எடுத்து கொடுத்து அந்த கல்லை வாங்கிட்டு அவன் போயிட்டே இருக்கான். அடுத்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே திரும்பி அந்த வியாபாரி என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு திருப்பி மெனக்கெட்டு அந்த இடத்துக்கு வந்து அவன் போன திசையில் பின்னாடி தொடர்ந்து வந்து பார்க்கும் பொழுது கழுதையோட காதில் கல் இல்லை. அப்போது என்னாச்சு கல் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான். ஒருத்தர் நல்ல விலை பேசினார், 1000 ரூபா கொடுத்தாரு, உடனே நான் தூக்கி கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் 200 ரூபா கேட்டால் தரமாட்டேன்ட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் செம்ம கோவத்தில் சொன்னார், அட முட்டாளே, இப்படி பண்ணியிருக்கியே, அது கோடிக்கணக்கான விலை போகக்கூடிய ஒரு வைரக்கல், அதை வந்து எத்தனையோ பார்ட்டாக பிரித்து அதை விற்றோன்னா அவ்வளோ விலை வரும், அப்படிப்பட்ட ஒரு கல்லை இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் ரொம்ப அலட்சியமாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சொன்னான், இதில் யார் முட்டாள், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் வந்து ஏதோ ஒரு சின்ன கல், அது கழுதைக்கு பாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மாட்டி விட்டுருந்தேன், ஆனால் எனக்கு வேல்யூ தெரியாது, உங்களுக்கு வேல்யூ தெரியும்னா நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 100 ரூபா போனால் போது, இவன் எதோ 200 ரூபா கேட்குறானேன்னு கொடுத்துருக்கணும், கொடுத்துருந்தா உங்களுக்கு அந்த லாபம் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்காம அந்த 100 ரூபாய்க்காக இழந்துட்டு இப்போ பின்னாடியே என்னை தொடர்ந்து வந்திருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வழியாக போயிட்டே இருந்தான். இதை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணுறோம். அதாவது இந்த உலக காரியங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சிலது வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஏவும்போது இல்லை நம்மக்கிட்டே இருக்கட்டும்னு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா, அதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஓகே இது கரெக்டு, நம்ம தான் வச்சுக்கணும், அவங்க சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் நிறைய நேரம் நினைப்பேன் நம்மளை மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ பாஸ்டர் சொல்லுவாங்க, கொடுக்கறது தான் உன்னுடைய வேலை, உனக்கு ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னா கொடுத்துரு, உன்ன மாதிரியே எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காத அப்படின்வாங்க. அது மாதிரி அந்த யூஸ் பண்ணுறது வந்து சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அது இது நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம அதில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், இந்த பொருள் நம்மக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சந்தோஷங்கள், இதே மாதிரி அதிகாலையில் எழும்பின உடனே நம்ம ஜபிக்கணும், ஜபத்துக்கு வரணும், ஆன்லைன் ஜபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பொறுமையாக தூங்கிட்டு அப்புறம் வாட்ஸ்அப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிகாலை ஜபத்தை அதுக்கப்புறம் அட்டன் பார்ப்போமா இல்லைன்னா வேண்டாமா அப்படின்னு அதில் ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா ஒரு நாள் தூங்கின உடனே அப்படி ஒரு சந்தோஷம் வரும், நமக்கு தூங்கலாம், இன்னும் தொடர்ந்து தூங்கலாம் அப்படின்னு தான் தோணும். அப்படிப்பட்ட சில சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த நித்தியமான ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் நித்திய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதிகாலை ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு தெரியும், ஒரு நாள் அதிகாலை ஜெபம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கூட
ஏன் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு கேட்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஜெபத்தில் கூட சேர்ந்து ஆராதித்து ஜெபிச்சு அந்த வசனங்களை ஆலோசனைகளை கேட்டு அந்த நாளிலே தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கார் அப்படின்னு தேவனோடு இணைந்து நடக்கிறவர்களுக்கு தெரியும் அதனுடைய ஆசீர்வாதம். ஆனால் அதை அட்டன் பண்ணாமல் உலக காரியங்களுக்காகவே ஓடிட்டுருக்கவங்க சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக தனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் ஒரு நாள் கூட விடாத. மெயினாக நான் பார்க்குறது என்னென்னா, கவர்மெண்ட் ஹாலிடே, சனிக்கிழமை, இந்த நாட்களில் அதிகாலை ஜெபத்துக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா நமக்கு ஒரு வேலை இருக்குது, ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதிகாலையில் நம்ம எழும்புகிறோம். மற்ற நாட்களில் ஏதோ ஒரு நாள் பரவாயில்ல, தொடர்ந்து பொங்கல் ஹாலிடேனா மொத்தமாக மட்டம் தான் எல்லோரும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுது. அது மாதிரி இல்லாதபடி அந்த நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம்னா அதை கொடுத்து தான் ஆகணும். அதை கொடுக்கும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியும். அப்படின்னும்போது நம்ம இந்த வைர வியாபாரியை போல் நம்ம 200 கொடுக்க மாட்டேன், 100 தான் கொடுப்பேன்னு அவன் விலை பேசி அதுக்கப்புறம் அவன் மனசு வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அது மாதிரி நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தெரியும். அந்த யார் தண்ணீர் பாய்ச்சுறாங்களோ அவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும்ன்ற அந்த வேத வசனங்கள் தெரியும். அப்படின்னா நம்மளை ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்காரு. எந்தெந்த இடங்களில் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறாரோ, சபையில் எந்த காரியங்களை தேவன் கொடுக்கும்படியாக ஏவுறாரோ அந்த காரியங்களில் உற்சாகப்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து நடத்துவார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, முதலாவது உமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் அப்பா நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க கீழ்ப்படிய அப்பா எங்களுக்கு ஆவியிலே தேவன் என்ன உணர்த்துறீங்களோ அதை நாங்கள் உடனடியாக செய்ய அப்பா எங்களுக்கு அறிமுகமான அப்பா சிறுமைப்பட்டவர்களையும் கூட நாங்கள் நினைக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்படியாக நிறைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆனால் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி கூடிய இருதயம் இல்லாதபடி சத்ருவானவன் கடினப்படுத்துகிற அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களையும் கூட தேவன் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அந்த கல்லான இருதயத்தை தேவன் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் நாங்கள் செய்யும் காரியங்களினால் மாத்திரமே என்று சொல்லி அப்பா நீங்க எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா பரிசுத்தரே அப்பா, தண்ணீர் பாய்ச்சுகிறா அப்பா அந்த நபருக்கு தேவன் நீங்க ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறீரே அப்பா. நீங்க கணக்கிலே வைத்து ஆசீர்வதிக்கிறவரப்பா. ஒரு சரியான அக்கௌண்டண்ட்டாக இருந்து அப்பா அதை நேர்த்தியாய் நிறைவாய் செய்கிற தேவன் ஆயிற்றே அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கூட அப்பா ஆவியிலே உற்சாகப்பட தேவன் கிருபை கொடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு ஏழைக்கு கொடுக்கும் பொழுது அப்பா உமக்கே கடன் கொடுக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறதே. அந்த கொடுத்த காரியத்தை தேவன் திரும்ப கொடுப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீங்க எங்களை நடத்துங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
அப்பா. அப்பா, அந்த வயல் வெளியிலே போவாஸ் அப்பா அந்த ரூத்தை குறித்த காரியங்களிலே அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள் என்று சொல்லி அவளை நேர்த்தியாய் நடத்தி அவளுடைய காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் நடத்தும் பொழுது தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவரே, அந்த முற்பிதாக்களின் லிஸ்ட்டில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் அப்பா அவனுக்கு கொடுத்தீங்களேப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் ஒரு இடத்துல நன்மையை செஞ்சுட்டு அது எங்களுக்கு வரலன்னு வருத்தப்படுகிறவர்களாக அல்ல தகப்பனே. எங்களுடைய கணக்கு பரலோகத்தில் தேவன் அதை திரும்ப கொடுப்பார் என்று நாங்கள் அப்பா விசுவாசத்தோடு உமக்காக காத்திருக்க கிருபை கொடுங்கப்பா. ராஜா, உமை துதிக்கிறோம் 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 அப்பா. வேதத்தை வாசிக்கிற காரியங்களிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. அப்பா, முக்கியமாக அப்பா சத்ருவானவன் சில சோதனைகளை கொண்டு வரும் பொழுது வேத வசனமாகிய அந்த பட்டயத்தை அந்த கேடகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வேத வசனங்கள் முதலாவது இருதயத்திலே பதிக்கப்பட வேண்டுமே. அதற்கு முதலாவது வேதத்தை அப்பா இடைவிடாது சரியானபடி வாசித்து முடிக்க வேண்டுமே. உம்முடைய பிள்ளைகள் அந்த காரியங்களிலே நிறைவாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஒரு வசனத்தை ஆரம்பித்தா அந்த வசனத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு சபையில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் வேத ஞானத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு கரங்களிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை ஜெபத்திலே வாஞ்சையோடு கூட வந்து கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். வேதத்தை வாசித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்க செல்லுங்கள். இன்றைக்கு நமக்கு சபையில் வைத்து ஒரு துதி ஆராதனை நடக்க இருக்கிறது. 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் முடிந்த உடனே நமக்கு மதிய உணவும் உண்டு. அதனால் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாள் முழுவதும் நம்ம இந்த விடுமுறை நாளை தேவ சமூகத்தில் துதியினால் நாம் நிரப்பப்பட்டு ஆசீர்வாதமாய் நாம் பயன்படுத்தி கொள்வோம். யாரும் வீட்டில் இருந்துட்டு விசுவாச பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகள் வீட்டில் இருந்துட்டு ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாதபடி முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.